ஓம் சாந்தி 15/3/2026 காலை முரளி அவ்வக்த பாப்தாதா. ரிவைஸ்ட் டேட்டு 24/3/2009. முரளியின் தலைப்பு: பாப்தாதாவின் மூலம் அடைந்த பொக்கிஷங்களை தனக்குள் கொண்டு வந்து காரியத்தில் பயன்படுத்துங்கள். அனுபவத்தின் அத்தாரிட்டி ஆகுங்கள். இன்று நாலாபுறங்களிலும் அனைத்து பொக்கிஷங்களையும் சேமிப்பு செய்யக்கூடிய சம்பன்ன குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். கூடவே ஒவ்வொரு குழந்தைகளும் எந்த அளவிற்கு அனைத்து பொக்கிஷங்களை சேமிப்பு செய்திருக்கிறார்கள் என்கிற ரிசல்ட்டையும் பார்த்து கொண்டிருந்தார். பாப்தாதாவின் மூலம் அதிக அளவற்ற பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கிறது. அனைத்தையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த பொக்கிஷம் ஞான செல்வம். இதன் மூலம் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி பலனாக அடைந்துள்ளீர்கள். பழைய தேகம் மற்றும் பழைய உலகத்திலிருந்து முக்தியாகி ஜீவன் முக்தி ஸ்திதி மற்றும் முக்திதாமம் செல்லுவதற்கான பிராப்தி அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைத்திருக்கிறது. இந்த ஞான செல்வத்தால் நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தந்தை சொல்லிட்டுருக்கிறாரு. மேலும் ஒரு ஞான பொக்கிஷம் மட்டுமின்றி யோகாவும் பொக்கிஷமாகும். இதன் மூலம் சர்வ சக்திகளும் பிராப்தியாக கிடைக்கிறது. மேலும் தாரணை செய்வதற்கான பொக்கிஷமும் இருக்கிறது. இதன் மூலம் அனைத்து குணங்களும் பிராப்தியாக கிடைக்கிறது. மேலும் சேவையின் பொக்கிஷமும் இருக்கிறது. இதன் மூலம் ஆசீர்வாதம் என்கிற பொக்கிஷம், குஷி என்கிற பொக்கிஷம் பிராப்தியாக கிடைக்கிறது. பாபா இவ்வளோ பொக்கிஷங்களை வரிசைப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஞானத்தின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது, யோகத்தின் மூலமாக என்ன கிடைக்குது, தாரணையால் என்ன கிடைக்குது, சேவையின் மூலமாக என்ன கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டுருக்கிறாரு. ஆனால் அனைத்தையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த பொக்கிஷம் நிகழ்கால சங்கமயுக நேரத்தின் பொக்கிஷமாகும். ஏனென்றால் முழு கல்பத்திலும் இந்த சங்கமயுக நேரம் விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாகும். இந்த சங்கமயுகத்தின் ஒவ்வொரு சங்கல்பம் அல்லது ஒவ்வொரு நேரமும் விலை மதிப்பற்றது. ஏனென்றால் சங்கமயுக நேரத்தில்தான் பாப்தாதா மற்றும் குழந்தைகளின் இனிய சந்திப்பு நிகழ்கிறது. வேறு எந்த யுகத்திலும் பரமாத்மா தந்தை மற்றும் பரமாத்மா குழந்தைகளின் சந்திப்பு ஏற்படுவது கிடையாது. மேலும் சங்கமயுக நேரத்தில்தான் பாப்தாதாவின் மூலம் அனைத்து பொக்கிஷங்களும் பிராப்தியாக கிடைக்கிறது. இந்த ஒரு யுகத்தில் மட்டும்தான் பாப்தாதா மூலமாக எல்லா பொக்கிஷங்களும் நமக்கு கிடைக்குது. பொக்கிஷங்களை சேமிக்கும் நேரம் சங்கமயுக நேரமாகும். வேறு எந்த யுகத்திலும் சேமிப்பு கணக்கு, அதாவது சேமிப்பு வங்கி கிடையாது. பேங்க் இல்லை, சேமிக்கக்கூடிய பேங்க்கு வேறு எந்த யுகத்திலையும் கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இந்த ஒரு சங்கம் யுகத்தில் மட்டுமே பொக்கிஷங்களை எவ்வளவு சேமிக்க விரும்புகிறீர்களோ அவ்வளவு சேமிக்க முடியும். மேலும் சங்கமிக நேரத்தின் மகிமை என்னவென்றால், ஒரு பிறவியில் பல பிறவிகளுக்கு சேமிப்பு செய்ய முடியும். ஆகையால் இந்த ஒரு சிறிய யுகத்தில் அதிக மகத்துவம் இருக்கிறது. இந்த ஒரு சிறிய யுகத்திற்கு அதிக மகத்துவம் இருக்கிறது. மேலும் பாப்தாதாவின் மூலம் அனைத்து குழந்தைகளுக்கும் பொக்கிஷங்கள் பிராப்தியாக கிடைக்கிறது. நேரத்துக்கும் மகத்துவம் இருக்குது. பாபா கிட்ட இருந்து அடையக்கூடிய பொக்கிஷங்களும் நமக்கு இந்த யுகத்தில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாரு. தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுக்கின்றார். ஆனால் பொக்கிஷங்கள் சேமிப்பு செய்வதில் ஒவ்வொரு குழந்தைகளும் அவரவர்களது முயற்சியின் ஆதாரத்தில் செய்கின்றனர். கொடுக்கக்கூடிய தந்தையும் ஒருவர்தான். அனைவருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் கொடுக்கின்றார், ஒரே நேரத்தில்தான் கொடுக்கின்றார். ஆனால் தாரணை செய்வதில் என்ன பார்த்தார்? தந்தை ஒரே மாதிரியாகத்தான் கொடுத்தார்.
ஆனால் தாரணை செய்வதில் ஒவ்வொருவரும் அவரவரது முயற்சியின்படி இருக்கிறார்கள். ஏனென்றால் பொக்கிஷங்களை தாரணை செய்வதற்கு ஒன்று தனது முயற்சியின் ஆதாரத்தில் உருவாக்க முடியும். இரண்டாவது, சதா சுயம் திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும். திருப்தி என்கிற விசேஷ குணத்தின் மூலமாக பொக்கிஷங்களை சேமிக்க முடியும். மூன்றாவது, சேவையின் மூலம். ஏனென்றால் சேவையின் மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் குஷி பிராப்தியாக கிடைக்கிறது என்றால் குஷி என்ற பொக்கிஷத்தை பிராப்தியாக அடைய முடியும். இந்த மாதிரி 3 விதத்தில் நம்ம சேமிப்பு கணக்கு சேமிக்கலாம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. தனது முயற்சி மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்தும் முயற்சி மற்றும் மூன்றாவது சேவைக்கான முயற்சி. இந்த 3 விதத்தில் பொக்கிஷங்களை சேமிக்க முடியும். பொக்கிஷங்களை சேமிப்பதற்கு குறிப்பாக சம்பந்தம் தொடர்பில் வருவதில் ஒன்று பொறுப்புணர்வு, அதாவது நிமித்தம், பணிவு, சுயநலமற்ற நிலை. ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் வைப்பது அவசியமாகும். பொக்கிஷங்கள் நமக்கு இந்த ரீதியில் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து பொக்கிஷங்களை எப்படி இருந்தால் நம்ம சேமிக்க முடியும் அப்படின்னா, அனைவர் மீதும் சுப பாவனை வைக்கணும், சுப விருப்பங்களை வைக்கணும். மேலும் நான் நிமித்தம்னு நினைக்கணும், பணிவும் இருக்கணும், சுயநலமற்ற நிலையும் இருக்கணும். இதன் மூலமாக கிடைச்சிருக்கின்ற பொக்கிஷங்களை சேமிக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் வைப்பது அவசியமாகும். சேவையில் அல்லது சம்பந்தம் தொடர்பில் இவை அனைத்தும் இருக்கிறது என்றால் புண்ணிய கணக்கு மற்றும் ஆசீர்வாதத்தின் பொக்கிஷம் மிக எளிதாகவே சேமிக்க முடியும். பாப்தாதா அனைவரின் கணக்கையும் பார்த்து கொண்டு இருந்தார். என்ன பார்த்தார்? நாலாபுறங்களிலும் குழந்தைகள் வரிசை கிரமமாக இருப்பதை பார்த்தார். தந்தையோ ஒருவர்தான், ஒரே நேரத்தில்தான் கொடுக்கின்றார். ஆனால் சேமிப்பதில் 2 விதமான குழந்தைகளை பார்த்தார். ஒன்று, சில குழந்தைகள் சேமித்த பொக்கிஷத்தை செலவழித்து விடுகின்றனர். சேமிக்கவும் செய்கின்றனர், செலவழித்து அழித்தும் விடுகின்றனர். இரண்டாவது, சேமிக்கின்றனர், செலவழிக்கின்றனர். இருப்பினும் சேமிப்பதில் கவனம் செலுத்தி அதிகப்படுத்தவும் செய்கின்றனர். பொக்கிஷங்களை அதிகப்படுத்துவதற்கான சாதனம் என்ன? அதிகப்படுத்துவதற்கான சாதனம் என்ன பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கிறதோ அதை சரியான நேரத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அப்பிரச்சனைகளுக்கு தகுந்தவாறு காரியத்தில் பயன்படுத்த வேண்டும். கிடைச்சிருக்கின்ற பொக்கிஷத்தை பிரச்சனை எப்படியாப்பட்ட பிரச்சனையோ அதுக்கு தகுந்தவாறு நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பொக்கிஷங்களை காரியத்தில் ஈடுபடுத்தணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. யார் காரியத்தில் பயன்படுத்துகிறார்களோ, ஸ்திதியின் மூலம் பிரச்சனைகளை மாற்றி விடுகிறார்களோ அவர்களுக்கு சேமிப்பாகி விடுகிறது, புண்ணிய கணக்கு சேர்ந்துருது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஆசீர்வாதத்தையும் சேர்க்க முடியும். யார் காரியத்தில் பயன்படுத்தவில்லையோ அவர்களுக்கு சேமிப்பு ஆகாது. ஆக ஒவ்வொருவரும் தனக்குள் கேளுங்கள், சரியான நேரத்தில் தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் காரியத்தில் பயன்படுத்துகின்றேனா? எவ்வளவு காரியத்தில் பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவு அதிகரிக்கும். ஏனென்றால் காரியத்தில் பயன்படுத்துவதனால் அனுபவம் ஏற்படுகிறது. அனுபவத்தின் அத்தாரிட்டி அதிகரித்துவிடும். எனவே சோதனை செய்யுங்கள், இந்த அனைத்து பொக்கிஷங்களும் சேமிப்பாக இருக்கிறதா என்று தனக்குள் கேளுங்கள். அதிகப்படுத்துவதற்கான சாதனத்தை சரியான நேரத்தில் காரியத்தில் பயன்படுத்துகின்றேனா? அனுபவத்தின் அத்தாரிட்டி அதிகரித்து கொண்டே செல்கிறதா? ஏனென்றால் அத்தாரிட்டியில் உயர்ந்தது அனுபவத்தின் அத்தாரிட்டி என்று கூறப்படுகிறது. எனவே ஒவ்வொருவரும் தனது சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும், சோதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த நேரம் சோதனை செய்து பொக்கிஷங்களை அதிகப்படுத்தி கொள்ள முடியும். ஏன்னா நேரம் அப்படியாப்பட்ட நேரம்னு சொல்கிறாரு பாபா.
இப்போது வாய்ப்பு இருக்கிறது, பிறகு வாய்ப்பு கிடைக்காது. பொக்கிஷங்களை அதிகப்படுத்த விரும்புவீர்கள், ஆனால் அதிகப்படுத்த முடியாது. இன்னும் போக போக காலங்கள் அப்படி வந்துடும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாப் தாதா பார்த்தார், பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கிறது. குஷி குஷியாக தனக்குள் தாரணை செய்வதற்கான முயற்சியையும் செய்கிறீர்கள். ஆனால் பொக்கிஷங்கள் முரளியின் மூலம்தான் கிடைக்கிறது எனும்போது 2 விதமான குழந்தைகள் இருக்கின்றனர். பொக்கிஷங்கள் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, பாபாவினுடைய முரளி மூலமாக தான் கிடைக்கும். அதுலேயும் அந்த முரளி மூலமாக குழந்தைகள் பொக்கிஷங்கள் அடைகின்றனர். ஆனால் 2 விதமாக இருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஒன்று கேட்பவர்கள், 2வது தாரணை செய்பவர்கள். சில குழந்தைகள் கேட்டு மிகவும் குஷி அடைகின்றனர். ஆனால் கேட்பது மற்றும் தாரணை செய்வது இரண்டிற்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது. தாரணை செய்பவர்கள் அனுபவிகளாக ஆகிக்கொண்டே செல்கின்றனர், பொக்கிஷங்களை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கின்றனர். கேட்பவர்கள் வர்ணிக்கின்றனர், மிகவும் நன்றாக கூறினார், பாபா மிக நல்ல நல்ல விஷயங்களை கூறினார். ஆனால் தாரணையின்றி சரியான நேரத்தில் காரியத்தில் கொண்டு வர முடியாது. கேட்கவும் செய்யணும், தாரணையும் செய்யணும். தாரணை செய்பவர்களுடைய அடையாளத்தையும் பாபா சொல்கிறாங்க. வெறும் கேட்டுட்டு போகிறாங்கன்னா அவங்களுடைய அடையாளத்தையும் பாபா சொல்கிறாங்க. தாரணை இல்லாமல் சரியான நேரத்தில் பொக்கிஷங்களை காரியத்தில் கொண்டு வர முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. எனவே நீங்கள் அனைவரும் சோதனை செய்யுங்கள். தாரணை செய்யக்கூடியவனாக இருக்கின்றேனா? சிறிதளவு குறைவாக இருந்தாலும் நிறைந்திருக்கவில்லை எனில் குழப்பம் இருக்கும். ஆனால் தாரணை செய்பவர்கள் நிறைந்திருப்பார்கள். எனவே குழப்பம் அடைய மாட்டார்கள். ஆகையால் இன்று பாப்தாதா அனைவரின் பொக்கிஷங்களையும் சோதனை செய்தார். கேட்டீர்கள் அல்லவா? 2 விதமான குழந்தைகள் இருக்கின்றனர். நான் யார் என்பதை இப்பொழுது தனக்குத்தானே சோதனை செய்யுங்கள். பொக்கிஷங்களை அதிகப்படுத்துவது என்றால் சரியான நேரத்தில் காரியத்தில் பயன்படுத்துவதாகும். எந்த அளவிற்கு காரியத்தில் பயன்படுத்துவீர்களோ அந்த அளவிற்கு பொக்கிஷம் அதிகரித்து கொண்டே செல்லும். ஏனென்றால் பொக்கிஷங்களுக்கு எஜமானர்களாக இருப்பவர்கள் பொக்கிஷங்களை காரியத்தில் பயன்படுத்துவார்கள். பொக்கிஷங்கள் தன்னை காரியத்தில் ஈடுபடுத்தி கொள்ளாது. பொக்கிஷங்களே நம்மளை காரியத்தில் ஈடுபடுத்த வைக்காது. நாம் தான் அந்த பொக்கிஷங்களை கொண்டு காரியத்தில் பயன்படுத்தணும். ஆக உங்கள் அனைவருக்கும் தந்தை அனைத்து பொக்கிஷங்களையும் ஆஸ்தி ரூபத்தில் கொடுக்கின்றார். எனவே தந்தையின் பொக்கிஷங்களை தனது பொக்கிஷங்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதில் ஒவ்வொருவரும் கவனம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எந்த அளவிற்கு பொக்கிஷம் நிறைந்திருக்குமோ அந்த அளவிற்கு நிறைந்த நிலையில் ஆடாது அசையாது இருப்பீர்கள். பாப்தாதா விரும்புவது என்னவென்றால் ஒவ்வொரு குழந்தையும் சம்பன்னமாக வேண்டும், குறைந்தவர்களாக இருந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த வாய்ப்பு தந்தையின் மூலம் அழிவற்ற வருமானம் சேமிப்பாக வேண்டும். இது இப்பொழுது மட்டுமே செய்ய முடியும். ஆகையால் தான் இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை என்றும் கூறப்படுகிறது. இது சங்கமிகத்தின் நேரத்திற்காகத்தான் அவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. என்ன சேமித்தீர்களோ அதன் பலனை எதிர்காலத்தில் பிராப்தியாக அடைவீர்கள். ஆனால் பிராப்திக்கான நேரம் இப்பொழுது மட்டுமே. அதாவது பாபா சொல்லிட்டுருக்கிறாங்க, சேர்க்க வேண்டிய நேரமெல்லாம் இப்போ தான், பிராப்தி அடைவதற்குண்டான நேரமும் இதுதான். அதுக்கப்புறம் சத்தியுகத்திலிருந்து பலனை நம்ம அனுபவம் செய்வோம். எனவே ஒவ்வொருவரும் தனது சேமிப்பை பார்க்க வேண்டும். யாருக்கு எந்த அளவிற்கு களஞ்சியம் நிறைந்திருக்குமோ அவர்களது கண்கள், நடத்தைகள் முகத்தின் மூலம் தெரிந்துவிடும். எவ்வளோ நம்ம சேர்த்துருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம கண்கள், நடத்தைகள், முகத்தின் மூலமாக பார்க்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அவர்களது நடத்தை மற்றும் முகம் ரோஜா போன்று இருக்கும்.
பாப்தாதா ஒவ்வொருவரின் நடத்தை மற்றும் முகத்தினை பார்த்து கொண்டே இருக்கின்றார். எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக, எந்த அளவிற்கு புன்முறுவலுடன் இருக்கிறார்கள் என்று. கண்களில் ஆன்மீகம், முகத்தில் புன்முறுவல், அதாவது புன் சிரிப்பு மற்றும் செயலில் ஒவ்வொரு குணம் அனைவருக்குமே அனுபவம் ஆக வேண்டும். எனவே ஒவ்வொருவரும் தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் மீதும் இந்த சுபபாவனை வைத்திருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் அநேக ஆத்மாக்களை பொக்கிஷம் நிறைந்தவர்களாக ஆக்க வேண்டும். இன்று உலக ஆத்மாக்கள் அனைவரும் ஏதாவது ஆன்மீக சக்தி கிடைக்க வேண்டும் என்றுதான் விரும்புகின்றனர். ஆன்மீக சக்தியின் வள்ளல் பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள்தான். ஏனென்றால் ஹோலியஸ்ட், ஹையஸ்ட், ரிச்சஸ்ட், அதாவது தூய்மையானவர்கள், உயர்ந்தவர்கள், செல்வந்தர்கள் ஆத்மாக்களாகிய நீங்களேதான். அனைத்து ஆத்மாக்களையும் விட அதிக தூய்மையானவர்கள் நீங்கள்தான். ஆத்மாக்களாகிய உங்களுக்கு விதிப்படி பூஜைகள் நடப்பது போன்று வேறு யாருக்கும் நடப்பது கிடையாது. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தான் உயர்ந்த ஆத்மாக்கள், தூய்மையிலும் அதிகமான தூய்மை படைத்தவர்கள் நீங்கள் தான் அப்படின்றாரு. இப்போது கடைசி பிறவியிலும் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பூஜை நடப்பது போன்று வேறு எந்த தர்ம பிதாக்களுக்கும் அல்லது நிமித்தமாக இருக்கக்கூடிய மகான் ஆத்மாக்களுக்கும் நடப்பது கிடையாது. நினைவு சின்னங்களை உருவாக்கலாம், ஆனால் விதிபூர்வமாக பூஜை நடப்பது கிடையாது. பிறகு உலகிலேயே அதிக செல்வந்தர்கள் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களது ஒரு பிறவிக்கான பொக்கிஷம் 21 பிறவிகளுக்கு கூடவே இருக்கும். செல்வந்தர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிறவியில் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய பொக்கிஷம் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கும் கூடவே இருக்குது. 21 பிறவிகளுக்கும் நம்ம செல்வந்தர்களாக இருப்போம். ஏனென்றால் தந்தையின் மூலம் தந்தையின் ஆஸ்தி கிடைத்திருக்கிறது. எவ்வாறு தந்தை அழிவற்றவரோ அவ்வாறு தந்தையின் மூலம் கிடைத்திருக்கும் பொக்கிஷங்களும் அழிவற்றதாக ஆகிவிடுகிறது. ஆகையால் உலகிலேயே அதிக செல்வந்தர்கள், உலகிலேயே அதிக தூய்மையானவர்களாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள். பாபா நம்மளை எவ்வளோ உயர்த்தி சொல்கிறாங்க. ஆக நீங்கள் அனைவரும் இவ்வாறு விசேஷ சேவாதாரி என்று தன்னை நினைக்கிறீர்களா? இன்றைய காலகட்டத்தில் உலக ஆத்மாக்களுக்கு எந்த பொருள் அவசியமானதாக இருக்கிறது என்பதை அறிவீர்கள் தானே? இன்று உலகில் குஷி, சக்தி மற்றும் அன்பு அவசியமானதாக இருக்கிறது. ஆன்மீக அன்பு விரும்புகின்றனர். ஆனால் பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்போதைய காலத்தின் அனுசாரம் வள்ளலாக ஆகுங்கள். மனதினால் சக்திகளை கொடுங்கள், வார்த்தைகளினால் ஞானத்தை கொடுங்கள் மற்றும் செயல்களினால் குணத்தை தானம் செய்யுங்கள். பிரம்மா பாபா கடைசியில் 3 வார்த்தைகள் அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசாக கொடுத்தார். நினைவிருக்கிறதல்லவா? இந்த 3 வார்த்தைகளை சேவையில் பயன்படுத்தும் போது பல ஆத்மாக்களை திருப்திப்படுத்த முடியும். அந்த 3 வார்த்தைகள் நிராகாரி, நிரகங்காரி மற்றும் நிர்விகாரி. மனதளவில் நிராகாரி, வார்த்தைகளில் நிரகங்காரி மற்றும் செயல்களின் மூலம் நிர்விகாரி. இந்த 3 வார்த்தைகளை சேவையில் பயன்படுத்துங்கள். இப்பொழுது உலகிற்கு உங்களது சக்தியின் மூலம் சிறிதளவு உள்ளபூர்வமான ஆனந்தம், சுகத்தின் பிராப்தி ஏற்பட வேண்டும். ஒரு துளிக்காக தான் ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க உலகம். அப்போ பாபா சொல்கிறாங்க, உங்கள் மூலமாக தான் அது எல்லாருக்கும் கிடைச்சே ஆகணும். என்னென்ன அப்படின்னா ஆனந்தம், சுகம், இதெல்லாம் எல்லாருக்குமே கிடைச்சாகணும். அனைவரும் நிராசையுடன் இருக்கிறார்கள். மேலும் நீங்கள் உலகின் ஆசை நட்சத்திரங்களாக இருக்கிறீர்கள். பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் தந்தையின் ஆசை நட்சத்திரங்களாக பார்க்க விரும்புகின்றார். நம்பிக்கை நட்சத்திரங்களாக மட்டுமல்ல,
ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஆசை நட்சத்திரங்களாகவும் பார்க்க விரும்புகிறார். பாப்தாதாவிடம் குழந்தைகளின் அன்பு சதா வந்தடைந்து கொண்டே இருக்கிறது. மேலும் அனைத்தையும் விட எளிய முயற்சி எது? விதவிதமான முயற்சி இருந்தாலும் அனைத்தையும் விட எளிய முயற்சி அன்பு. அன்பில் முயற்சியும் கூட அன்பான ரூபமாக மாறிவிடுகிறது. ஆக தந்தைக்கு சிநேகியாவது என்றால் எளிய முயற்சி செய்வதாகும். நம்ம ஈஸியாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த பாபாவனுடைய அன்பில் நம்ம மூழ்கிட்டோன்னு அர்த்தம். அன்பில் நீங்கள் அனைவரும் தந்தை அன்பானவர் என்று நினைக்கிறீர்கள். அவ்வப்போது அல்ல, சதா அன்பானவர்களாக இருக்க வேண்டும். யார் தன்னை சதா அன்பு கடலில் மூழ்கி இருப்பதாக நினைக்கிறீர்களோ சதா அன்பு கடலில் மூழ்கி இருக்க வேண்டும். மேலோட்டமாக மூழ்குபவர்கள் அல்ல, கலந்திருப்பவர்கள். அந்த அன்பிலேயே கலந்துடணும் அப்படின்றாரு. யார் தன்னை அவ்வாறு அன்பு கடலில் கலந்திருப்பதாக நினைக்கிறீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். சதா எப்பொழுதுமே அந்த அன்பில் கலந்திருக்கணும். அப்படிப்பட்டவங்களை கை தூக்க சொல்கிறாரு பாபா. சதா என்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ண வேண்டும். கையை உயர்த்துங்கள். சதா கை நன்றாக உயர்த்தி விட்டீர்கள். பாப்தாதா கைகளை பார்த்து குஷியையும் அடைகின்றார். ஏனென்றால் தைரியம் வைக்கிறீர்கள். ஒருவேளை சிறிது குறைந்தாலும் கை உயர்த்தி இருக்கின்றேன் என்ற நினைவு வந்துவிடும். அதாவது பாப்தாதா முன்னாடி நம்ம கையை தூக்கிட்டோம்னா அந்த கையை தூக்கணுங்கிற நினைவு நம்ம செய்யாத போது முயற்சியில் ஏதாவது மேலே கீழே ஆகும்போது அந்த நினைவு வரும். பாப்தாதா கிட்ட நம்ம கையை தூக்கியிருக்கிறோம், நம்ம முயற்சியில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற நினைவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏனென்றால் பாப்தாதாவிற்கு ஒவ்வொரு குழந்தையின் மீதும் மிகுந்த அன்பு இருக்கிறது. ஏனென்றால் பாப்தாதா அறிவார், இந்த ஒவ்வொரு ஆத்மாவும் பல முறை அன்பானவர்களாக ஆகியிருக்கின்றனர், இப்பொழுதும் ஆகியிருக்கின்றனர். மேலும் ஒவ்வொரு கல்பத்திலும் இதே ஆத்மாக்கள் தான் அன்பானவர்களாக ஆவார்கள். இதை பாப்தாதா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. இவங்க தான் என்னுடைய அன்பில் மூழ்குவாங்க, கல்பமாக இவங்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்குதுன்னு பாப்தாதா தெரிஞ்சிருக்கிறதுனால நம்மளை முயற்சி செய்ய வச்சிட்ருக்கிறாரு. நாம் தான் ஒவ்வொரு கல்பத்திற்கும் அதிகாரி ஆத்மாக்கள் என்ற போதை மற்றும் குஷி இருக்கிறதா? இவ்வாறு அதிகாரி ஆத்மாக்களை பார்த்து பாப்தாதா உள்ளபூர்வமான ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருக்கிறார். சதா களைப்பற்றவர்களாகி பறந்து கொண்டே செல்லுங்கள். அவ்வப்போது ஏதாவது பிரச்சனை வந்தது என்றால் சுயஸ்திதியை மேலே கீழே ஆக்காதீர்கள். சுயஸ்திதிக்கு முன் பிரச்சனை ஒன்றுமே செய்ய முடியாது. நல்லது. முதல் முறை யார் வந்திருக்கிறார்கள்? அவர்கள் கை உயர்த்துங்கள். பலர் வந்திருக்கிறார்கள். பாப்தாதாவிற்கு ஒவ்வொரு குழந்தைகளையும் பார்த்து பெருமையாக இருக்கிறது. ஆகா, எனது குழந்தை ஆகா. நீங்கள் இயல்பாகவே ஆகா பாபா ஆகா, என்னுடைய பாபா ஆகா என்ற பாடல் பாடுகிறீர்கள் அல்லவா? சதா அது இயற்கையாகவே இயல்பாகவே நம்ம வாயில் வந்துகிட்டே இருக்கணும். அதே போன்று தந்தையும் குழந்தைகளின் பாட்டு பாடுகின்றார். ஆகா, ஒவ்வொரு குழந்தையும் ஆகா. ஏனென்றால் தந்தையும் கல்பத்திற்கு பின் குழந்தைகளாகிய உங்களை சந்திக்கின்றார். 5000 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சந்திச்சிட்டு இருக்கிறாருன்னா உங்களை பார்த்தும் பாபா ஆகா குழந்தை ஆகான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. மேலும் ஒவ்வொருவரும் உலகின் முன் மகான்களாக இருக்கிறீர்கள். எனவே தந்தையும் பாடல் பாடுகின்றார். ஆகா குழந்தாய் ஆகா. ஆகா ஆகா என்று இருக்கிறீர்கள் தானே? ஆகா ஆகா குழந்தைகளாக இருக்கிறீர்கள் தானே? ஆகா ஆகா குழந்தைகளாக இருப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். எனவே சதா நான் ஆகா ஆகா என்று இருக்கிறேன் என்பதை சதா நினைவில் வையுங்கள். முயற்சியாளர்களாக இருக்கலாம், ஆனாலும் ஆகா ஆகா குழந்தைகள். அதாவது நம்ம செய்யக்கூடிய முயற்சியை ரொம்ப ஈஸியாக செய்யணும். அதாவது கஷ்டப்பட்டுக்கிட்டோ இல்லை மேலே கீழே அந்த ஸ்திதியை தடுமாற்றம் செய்து கொண்டே செய்யக்கூடாது.
அதனால் ஒவ்வொரு நேரத்துலேயும் நம்ம வாயிலிருந்து ஆகா ஆகான் தான் வரணும். அப்படி சொல்லக்கூடிய குழந்தைகள் தானே நீங்கள். முயற்சி செய்யலாம், இருந்தாலும் சர்வசாதாரணமாக அதை எடுத்துக்கிட்டு ஆகா ஆகான்னு நம்ம சொல்லிக்கிட்டே முயற்சி செய்யணும். அப்படிப்பட்ட குழந்தைகள் தானே நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. தந்தையின் ஆகா ஆகா குழந்தைகள், தந்தையின் கூடவே செல்வீர்கள், இருந்து விட மாட்டீர்கள் தானே, பின்தங்கி விட மாட்டீர்கள் தானேன்னு சொல்கிறாரு. தந்தை கூறுகின்றார், ஒவ்வொரு குழந்தையையும் அன்பு மடியில் அமர்த்தி அழைத்து செல்லுவேன் என்று. தயாராக இருக்கிறீர்களா? தயாராக இருக்கிறீர்களா? வழியில் நின்றுவிட மாட்டீர்களா? கூடவே வருவீர்கள் தானே? ஏனென்றால் உறுதி எடுத்திருக்கிறீர்கள். உறுதிமொழியை கடைப்பிடிப்பவர்கள் நீங்கள். இப்பொழுது பாப்தாதா இதைத்தான் விரும்புகின்றார். தனது ஃபரிஸ்தா சொரூபத்தை வெளிப்படுத்துங்கள். நடந்தாலும் காரியம் செய்தாலும் ஃபரிஸ்தா ரூப ஆடையும் அனுபவம் செய்ய வையுங்கள். பாப்தாதா ட்ரில் கூறியிருக்கின்றார் அல்லவா? ஆடைகளை மாற்றிக்கொள்ளும் பழக்கம் இருக்கிறது அல்லவா? சரீர ஆடையை மாற்றுவது போன்று ஆத்மாவின் சொரூபம் ஃபரிஸ்தா அடிக்கடி அனுபவத்தை செய்யுங்கள். ஃபரிஸ்தா ஆடை பிடித்திருக்கிறது அல்லவா? பிரம்மா பாபா அவ்வக்த ஃபரிஸ்தா ரூபத்தில் வதனத்தில் அமர்ந்திருப்பது போன்று பாபாவுக்கு சமமாக நீங்கள் அனைவரும் கூட நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் ஃபரிஸ்தா ரூபத்தின் அனுபவம் செய்யுங்கள். ஏனென்றால் ஃபரிஸ்தா ஆன பின்புதான் தேவதையாக ஆவீர்கள். தந்தையின் 3 ரூபங்கள் நினைவிருக்கிறது தானே? தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குரு. அதே போன்று தனது 3 ரூபங்களையும் நினைவு செய்யுங்கள். பிராமண நிலையிலிருந்து ஃபரிஸ்தா மற்றும் ஃபரிஸ்தா நிலையிலிருந்து தேவதை. இந்த 3 ரூபம் பக்காதானே? பாபாவினுடைய உறவுகளில் நம்ம 3 உறவு முக்கியம் சொல்கிறோம். அப்பா, டீச்சர், சத்குரு. அதுபோல் நம்முடைய ரூபம் கூட 3 ரூபம். இது நமக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்கணும். இதில் நீங்கள் பக்காவாக உறுதியாக இருக்கிறீங்களா அப்படின்றாரு. சில நேரம் பிராமணன் ஆடையை அணிந்து கொள்ளுங்கள், சில நேரம் ஃபரிஸ்தா, சில நேரம் தேவதை. இந்த 3 ரூபத்தில் இயற்கையாகவே திரிகாலதர்ஷி என்ற இருக்கையில் அமர்ந்து சாட்சியாகி ஒவ்வொரு காரியமும் செய்து கொண்டே இருப்பீர்கள். எனவே அனைவரிடத்திலும் பாப்தாதா இதையே விரும்புகின்றார். சதா தந்தையுடன் இருங்கள், தனியாக இருக்காதீர்கள். கூடவே இருந்தால்தான் கூடவே வருவீர்கள். அவ்வப்பொழுது இருந்தீர்கள் எனில் கூடவே எப்படி வர முடியும்? அன்பானவர்கள் அன்பானவரை ஒருபோதும் மறக்க முடியாது. முழு நாளும் இந்த பயிற்சி செய்து கொண்டே இருங்கள். அவ்வப்பொழுது பிராமணன், அவ்வப்பொழுது ஃபரிஸ்தா, அவ்வப்பொழுது தேவதை. நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் சதா பொக்கிஷங்களில் நிறைந்திருப்பவர்கள், சதா தனது நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் சேவாதாரிகளாக இருப்பவர்கள். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் உறுதிமொழி எடுத்திருக்கிறீர்கள். நாம் உலகை மாற்றுபவர்களாகி உலகை மாற்றுவோம் என்று. எனவே நடந்தாலும் காரியம் செய்தாலும் சேவாதாரி, சேவையில் தயாராக இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட உலக சேவாதாரி, உலகை மாற்றுபவர் ஒவ்வொருவரையும் தந்தையின் பொக்கிஷங்களை நிறைத்து கொள்ளக்கூடிய பாப்தாதாவின் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் உள்ளபூர்வமான ஆசீர்வாதங்கள் மற்றும் நமஸ்காரம். நல்லது. வரதானம். மாஸ்டர் திரிகாலதர்ஷியாகி ஒவ்வொரு காரியமும் யுக்தியுக்தாக செய்யக்கூடிய கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். எந்த ஒரு சங்கல்பம், வார்த்தை அல்லது காரியம் செய்தாலும் அதை மாஸ்டர் திரிகாலதர்ஷியாகி செய்தால் எந்த ஒரு காரியமும் வீணானவையாக அல்லது அர்த்தமற்றதாக ஆகாது. திரிகாலதர்ஷி என்றால் சாட்சி நிலையில் நிலைத்திருப்பது. கர்மத்தின் ஆழமான இரகசியத்தை அறிந்து இந்த கர்ம இந்திரியங்களின் மூலம் செய்விப்பதாகும்.
அவ்வாறு செய்யும்போது அவ்வப்பொழுது கர்ம பந்தனங்களில் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள். ஒவ்வொரு காரியம் செய்தாலும் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு கர்மாதித்த நிலையை அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். ஸ்லோகன்: யார் எல்லைக்குட்பட்ட ஆசைகளிலிருந்து விடுபட்டு இருக்கிறார்களோ அவர்களே மகான் செல்வந்தர்கள் ஆவார்கள். அவ்வக்த சமிக்கை: நிச்சயம் என்ற அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கி சதா பயமற்றவர் மற்றும் கவலையற்றவராக இருங்கள். அதில் இன்றைக்கி என்ன சமிக்கை பாபா கொடுக்குறாங்கன்னா, காவல் காக்கும் காவல்காரர்கள் ஆயுதத்துடன் இருந்தால் மற்றும் எனது ஆயுதங்கள் எதிரியை விரட்டிவிடும், தோல்வியடைய செய்யும் என்ற நிச்சயம் இருந்தால் அவர் மிகவும் பயமற்றவராக நடந்து கொள்வார்கள். ஆக உங்களிடமும் சர்வ சக்திகள் என்ற ஆயுதங்கள் சதா இருக்கின்றன. ஆவாகனம் அழைத்தால், அதாவது எஜமானர்களாகி அழைத்தால் போதும். கட்டளையிட்டால் வெற்றி சதா காலத்திற்கும் கிடைத்துவிடும். சக்திகள் நமக்குள்ளே இருக்குது, ஆனால் அதை நம்ம கூப்பிடணும் அப்படின்றார் பாபா. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த சக்தி தேவையோ எஜமானர்களாக ஆகி கட்டளையிட்டு அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, சதா வெற்றிங்கிறது நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும், பயமும் நமக்கு இருக்காது. நல்லது. ஓம் சாந்தி. ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே. என் உயிர் பாபா உன் அன்பில்